ஹலோ வணக்கம் நேயர்களே, எப்படி இருக்கிறீங்கள்? மனமே போலதான். இந்த வீடியோ ஒவ்வொரு பிரபலங்களையும் பற்றி போட்டுக்கொண்டிருக்கிறேன். இந்தியா காணொலியில், இந்தியா வீடியோவில் நாங்கள் இன்றைக்கு பார்க்க போகிறது யார் தெரியுமா? கருணாநிதி. இந்த கருணாநிதி கலைஞரண்டா எல்லாருக்கும் தெரியும். இவரை தெரியாதவர்கள் யாருமே இருக்க முடியாது. ஆனால் அவரை பற்றி, அவற்றை வாழ்க்கை குறிப்புகள், அவர் ஆரம்பத்தில் இப்படி வந்தவர் என்றதை பற்றி தான் இந்தியன் வீடியோவில் பார்க்க போகிறோம். இதில் இவற்றை பிறப்பை பற்றி ஒவ்வொரு வீடியோவிலும் உங்கள்கிட்ட போட்டுக்கொண்டு வாரேன்னா, அவர் முதல் வந்தவர், இப்போ பிறந்தவர், அவற்றை இறப்பு, சில பேருக்கு இறப்பு இருக்காது, பிறப்பு இருக்கும். அதே மாதிரி இப்போ இதில் பார்க்க போய் இவற்றை பிறப்பு எப்போ என்றால் 1924 ஜூன் மாதம் 3 தான் இந்த கருணாநிதி இந்த பிறப்பு. அதே மாதிரி இவற்றை மறைவு 2018 ஆகஸ்ட் 7 தான் இவற்றை மறைவு. எவ்வளவு விஷயத்தை இவர் சாதித்து இருக்கிறார் என்றதை வாங்கோ வீடியோக்குள்ளே பார்க்கலாம். இவர் ஒரு திரை கதை எழுத்தாளன், ஒரு அரசியல்வாதி, கவிதைகள் கட்டுரையில் எழுதக்கூடிய சாதனை படைத்தவர் தான் இந்த மு. கருணாநிதி. இவர் 5 முறை தமிழக முதல்வராக இருந்து சாதித்தவர். அதோட இல்லை, மூத்த அரசியல்வாதி என்ற பேரையும் பெற்றவர் தான், அரசியல்வாதி தமிழ்நாட்டில் என்ற ஒரு சாதனை படைத்தவர் தான் இந்த கருணாநிதி. இவருக்கு என்னென்னு இந்த பெயர் மாற்றப்படுது என்று பார்த்தால், கூடுதலாக சில பேருக்கு இவரை கலைஞர் என்று தான் தெரிய வருகிறது. ஏனென்றா தூக்குமேடு என்ற ஒரு ட்ராமா, அந்த ட்ராமாவில் மாற்றப்படுற பேர் இவர் M.R. ராதா. அவர் தான் இவருக்கு கலைஞர் என்ற ஒரு பெயரை கொடுக்கிறார். பாருங்கள், தூக்குமேடு அந்த ட்ராமா மூலம் தான் அவருக்கு கலைஞர் என்று பேர். அது இன்ற மட்டும் மக்களால் பேசப்பட்டு கொண்டிருக்கிறது, அந்த கலைஞர் என்று. கூடுதலாக அவர் கருணாநிதி என்று சில பேருக்கு அதை பேர் சொல்ல பிடிக்காம வேண்டாம், நாங்கள் கலைஞர் என்று அன்பா கூப்பிடுவோம் என்று இருக்கிற ரசிகர்களும் இருக்கிறார்கள். எங்கே பிறந்தார் என்ற தமிழ்நாட்டில் நாகப்பட்டினம் மாவட்டத்தில் திருக்குவளை என்ற ஒரு கிராமத்தில். இவற்றை தகப்பன்ற பேர் முத்துவேலும், இவற்றை தாயின்ற பேர் அஞ்சுகம் அம்மையார். இதுதான் கருணாநிதி. இந்த தகப்பன் முத்துவேல் மேல், தாயின்ற பேர் அஞ்சுகம். அதுதான் அவற்றை தாயின்ற பெயர். அதோட கருணாநிதிக்கு 2 சகோதரிகள் இருக்கிறார்கள். இவருக்கு அந்த சின்ன வயதிலேயே அந்த நாடகம், திரைத்துறை, கவிதைகள், இலக்கியம், கட்டுரைகள் எழுதுறதுல நிறைய ஆர்வமாக இருந்தவர் தான் இந்த கருணாநிதி. அவர் பள்ளிப்படத்தில் படிக்கிறார், ஆனால் முதுநிலை பயிற்சி அவரை முடியாமல் போயிட்டு. ஆனால் இவற்றை ஆசிரியர், இவ்வளவு தமிழ் துறையில் பாண்டித்தியம் பெற்றவர் தான் இந்த கருணாநிதி. ஆனால் அவருக்கும் ஒரு ஆசிரியர் இருப்பார். அந்த ஆசிரியர்கிட்ட பேர் இலக்குவனார். இலக்குவனார் தான் இந்த கருணாநிதியின் குரு இருந்த தமிழ் ஆசிரியராக இருந்தவர். சின்ன வயதிலேயே கூடின கலைத்துறையில் நிறைய ஆர்வம் காட்டி மாணவர் கலைஞர்கள் எல்லாரையும் கூட்டி அதை உருவாக்கி, மாணவர் இளைய அமைப்பை உருவாக்கி, நிறைய இருக்குது, ஷார்ட்டா சொல்றேன், உருவாக்கி கொண்டு வந்தவர் தான் இந்த கருணாநிதி. இந்த 20வது வயதில் ஜூபிட்டர் பிக்சர்ஸ் என்ற திரைக்கடத்தில் எழுத்தாளராக பணியாற்ற ஸ்டார்ட் பண்ணினவர். இந்த கருணாநிதி முதல் திரை உலகம் என்று பார்த்தால் ராஜகுமாரி என்ற படம் தான் அவற்றை முதல் திரைப்படமும். அதில் இருந்து தான் அவர் மிக பெரும் பிரபல்யம் அடைய தொடங்கினார். அதோடு மாத்திரமில்லை, 60 மேற்பட்ட திரைப்படங்களில் பணியாற்றி இருக்கிறார். பாருங்கள், அவர் செய்த சாதனைகளை பற்றி கொஞ்சம் விரிவுபடுத்தி பார்ப்போம்னா, என்னென்ன சாதனைகள் செய்திருக்கிறார் என்றால், 75 திரைப்படங்களுக்கு மேலே கதை எழுதியிருக்கிறார். திரைக்கதை எழுதியிருக்கிறார். 75 திரைப்படங்களுக்கு மேலே கதை எழுதி, வசனங்கள் எழுதியிருக்கிறார். 15 நாவல்கள் எழுதியிருக்கிறார். 20 நாடகங்களை எழுதியிருக்கிறார். 15 சிறுது கதைகளை எழுதியிருக்கிறார். 210 கவிதைகளை படைத்திருக்கிறார். எனக்கு மேலும் நண்பனுக்கு உடன்பிறப்பு என்ற ஒரு தலைப்பில் 7000க்கு மேற்பட்ட மடல்களை எழுதியிருக்கிறார். நேயர்களே, 7000க்கு மேற்பட்ட மடல்களை எழுதியிருக்கிறார். அதோட இல்லை, கரிகாலன் என்று ஒரு பேர், ஒரு பேர்ல கேள்வி பதில் என்று ஒரு இதை எழுதியிருக்கிறார்.
விஷயங்களை எழுத்து மூலம் கொடுக்கறதுல எழுதுறதுல சிட்டியான ஆர்வம் படைத்தவர். இவற்றை புத்தகங்கள் என்று பார்த்தீங்கன்னா நூல்கள் 178 நூல்களுக்கு மேல வெளியிட்டிருக்கிறார். 178 மேற்பட்ட நூல்களை வெளியிட்டிருக்கிறார். இதையும் விட வேற செய்திருக்கிறார். நான் ஒரு கொமனா தான் நான் உங்களுக்கு விளங்கப்படுத்திக் கொண்டு பாருங்க. இவ்வளவு சாதனை படைத்திருக்கிறார் நேயர்களே. அரசியல் துறையில் மாத்திரம் அல்ல, எழுத்து வடிவமாகவும் நிறைய விஷயங்களை சாதனை படைத்து வந்தவர் தான் இந்த மு. கருணாநிதி கலைஞர். பாருங்க, எவ்வளவு ஒரு வித்தியாசமான மனிதர் என்று இன்றைக்கும் கணிச்சு கொண்டிருக்கிறது மக்கள் மனதில். இடம்பெற்றவர் தான் இந்த கருணாநிதி. இவர்களை வீடியோ வளமை போல தான் கீழே பாருங்க. இந்த இதுக்கு கீழே ஒரு சப்ஸ்கிரைப் என்ற ஒரு பட்டன் இருக்குது. அது கருப்பு கலர்ல இருக்கும். அதை ப்ரெஸ் பண்ணா நான் போடுற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு வந்து கொண்டு இருக்கும். சில நேரத்தில் சில பேர் அதை ப்ரெஸ் பண்ணிக்கல, நீங்க அழுத்திக்கல, அதுல சில பேர் சொன்ன போக இல்லை, எங்களுக்கு திருப்பி வரையிலேன்னா நீங்க அதை இமெயிலில் ரெஜிஸ்டர் பண்ணி இருந்தீங்கன்னா தான் உங்களுக்கு நான் போடுற வீடியோக்கள் வந்து கொண்டு இருக்கும். ஒவ்வொரு வீடியோவிலும் நான் தேர்ந்து சரியான விஷயத்தை கொடுக்க வேணும். என்னதுக்காக ஆராய்ச்சி, சொந்த ஆராய்ச்சி மூலம் தான் ஒரு வீடியோ தந்து கொண்டிருக்கிறேன். வளமை போல தான் லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்க. மேலும் வீடியோ இந்த சேனல்ல நீங்க போய் பார்த்தீங்கன்னா அதுல ஒவ்வொரு பிரபலங்களை பற்றி போட்டிருக்கிறேன். அதுல போய் உங்களுக்கு எந்த வீடியோ பிடிக்குதோ அந்த வீடியோவை நீங்க பிக்கப் பண்ணி பார்க்கலாம். லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்பதான் நான் போடுற ஒவ்வொரு வீடியோவும் வந்து கொண்டிருக்கேன். நன்றி.